தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரிமோட் கண்ட்ரோல் பழுது சரி பண்ணுறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போன்ற வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரிமோட் கண்ட்ரோல் பழுது சரி பண்ணுறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரிமோட் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பேட்டரி வந்து நம்மளுக்கு போட்டிருக்குது. இப்போ இந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்து வேலை செய்தா இல்லையான்றதை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டிட்டு இந்த ரிமோட் கண்ட்ரோல் பழுதை வந்து நாம் எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மொபைல் ஃபோன் கேமரா வந்து ஒன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் போட்டிருக்கிற இந்த லைட்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நான் இதில் இருக்கிற பவர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிக்க போகிறேன். இந்த ரிமோட் கண்ட்ரோல் வேலை செய்தா இல்லையான்றதை உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ வந்து நான் லைட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரெட் கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்கு. இந்த பட்டனை வந்து நான் இப்போ ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிக்கிறேன். இதுதான் வந்து நம்மளுக்கு ஒன் ஆஃப் பவர் பட்டன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ரிமோட் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எல்இடி பல்ப் கொடுத்துருக்குறாங்க, சென்சர் பல்பு. இப்போ வந்து நான் இதில் இருக்கிற ரெட் கலர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்இடியிலேருந்து எந்த ஒரு பவரும் வந்து நம்மளுக்கு வர்றதா தெரியலை, எந்த ஒரு வெளிச்சமும் ஃப்ளாஷும் வரலை. பார்த்தீங்கன்னா நான் இங்கே ரெட் கலர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிச்சிருக்கிறேன், வேலை செய்யலை. இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்து துப்புரவாக வேலை செய்யலைன்றதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ வந்து நான் இந்த லைட்டை வந்து ஒன் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோலை பிரித்து பார்ப்போம். இதில் வந்து என்ன பழுது இருக்குன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கண்ட்ரோல் பழுதை வந்து நான் சரி பண்ணுறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர் வந்து பழுதாகின ஒரு ரிமோட் வந்து நல்லா இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து பழுதாக இருக்குது, கவர்சிங் தான் பழுதாக இருக்குது, ஆனால் வந்து இந்த போர்டு வந்து நல்லா இருக்குது. இப்போ வந்து நான் இதுக்கு பேட்டரியை போட்டுட்டு உங்களுக்கு ஒன் பண்ணி காட்டுறேன். இந்த ரிமோட் வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வந்து நல்லா வேலை செஞ்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த மாதிரி மொபைல் ஃபோன் கேமரா ஒன் பண்ணி வச்சுட்டு பார்த்தோன்னே எப்படி நம்மளுக்கு தெரியுதுன்றதை நாம் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் லைட்டாக ஓப் பண்ணிவிட்டு இந்த ரிமோட் கண்ட்ரோல் எப்படி வேலை செய்யுதுன்றதை உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது ஒன் ஆஃப் பவர் பட்டன். இப்போ இந்த பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இந்த சென்சர் எல்இடி வந்து வேலை செய்கிறது நம்மளுக்கு தெரியுது. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ரிமோட் கண்ட்ரோல் வந்து இந்த மாதிரி பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிச்சோன்னே இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃப்ளாஷ் வெளிச்சம் வரணும். இந்த மாதிரி இந்த ரிமோட் கண்ட்ரோலில் இந்த ஃப்ளாஷ் வர்ற மாதிரி நம்மளுக்கு இந்த ரிமோட்டில் வரலை. இப்போ வந்து நான் லைட்டை ஒன் பண்ணிக்கொள்கிறேன். பார்த்துருப்பீங்க, இப்போ இந்த ரிமோட் கண்ட்ரோல் வேலை செய்யுது. இந்த ரிமோட் கண்ட்ரோலை செக் பண்ணி பார்த்தோம், இது வேலை செய்யலை. இப்போ நாங்கள் இந்த ரிமோட் கண்ட்ரோலை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கொள்வோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரித்து எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு வந்து நல்லா இருக்குது. இந்த போர்டு வந்து நல்லா இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேட்டரி கனெக்டரில் வந்து கரல் கட்டி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துருப்பிடிச்சு, அதாவது கரல் பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நீங்கள் சிலிக்கன் பேப்பரை வச்சு க்ளீன் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து அவ்வளோவா கரல் பிடிக்கலை. எதனால் வந்து நம்மளுக்கு வேலை செய்யலைன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்மளுக்கு எங்கால வந்து ஒரு பேட்டரி கனெக்டருக்காக ஒரு பின் கொடுத்துருக்குறாங்க. இதை நான் வந்து இதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு கரல் கட்டி போய் துருப்பிடிச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு துருப்பிடிச்சு போய் கிடக்கு, தெரியுதா? பாருங்கள், துருப்பிடிச்சது மட்டும் இல்லை, இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் டேமேஜ் ஆகிருச்சு. இந்த பின் வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்குது. இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்து நாம் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்சிங்கெல்லாம் வந்து வெடிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பேட்டரி கனெக்டரை வந்து நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் இருக்கிற இந்த பேட்டரி கனெக்டரை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நாம் வந்து கனெக்டரை மாற்றுறதுக்கு முதல்ல வந்து நம்மளுக்கு இந்த பின் எந்த ரேஞ்சில் வருதுன்றதை நாம் முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பின் வந்து அதாவது மைனஸ் பின் இந்த இடத்துக்கு வருது. இந்த இடத்துல நாம் வச்சுக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த மாதிரி கணக்காக இருக்குது, நம்மளுக்கு கணக்காக இருக்குது. இப்போ வந்து நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன வேலை தான். இந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோலில் வந்து சின்ன சின்ன பழுது வந்துன்னு சொன்னால் நீங்கள்
இந்த மாதிரி ஈஸியாக சரி செய்ய முடியும். பார்த்தீங்கன்னா இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் இதிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நாம் வேறொரு ரிமோட் கண்ட்ரோல்லேருந்து நாம் இந்த பின் எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு எப்படி இந்த ரிமோட் கண்ட்ரோல் வேலை செய்தா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டோம். நம்ம இருந்த மாதிரியே பூட்டி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளுக்கு ரிமோட் கண்ட்ரோலில் பழுது வருதுன்னு சொன்னால் சின்ன சின்ன பழுதுகள் தான் வரும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடிபொருக்கா ரிமோட் கண்ட்ரோல் கீழே விழுந்துன்னு சொன்னால் இதில் வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகிருச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு ரிமோட் கண்ட்ரோல் வேலை செய்யாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி வந்து நம்மளுக்கு பழுதாகினாலும் வேலை செய்யாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஐசி ஃபுல்லாக போயிருச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வேலை செய்யாது. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன பழுதுகள் வரும். அதை வந்து நாம் சரி பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்து நாம் இருந்த மாதிரி இந்த மாதிரியே பூட்டி கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாம் போட்டுருக்கிற பேட்டரி கனெக்டர் பின் வந்து கணக்காகவே செட் ஆகிருக்குது. இப்போ வந்து நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேட்டரியை இந்த மாதிரி போட்டுக்கொள்ளலாம். இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாம் பேட்டரி கனெக்டர் பின்னை மாற்றிட்டோம். இப்போ வந்து லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ரிமோட் கண்ட்ரோல் நல்லா வேலை செய்தா இல்லையான்றதை. பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சுவிட்ச் ஒன் ஆஃப் சுவிட்ச் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே ரிமோட் கண்ட்ரோல் வந்து வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா சட்டப்படி ரிமோட் கண்ட்ரோல் வேலை செய்யுது. இப்போ வந்து நாம் லைட்டை ஆன் பண்ணி கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து லைட்டை ஒன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு நார்மலாக தெரியுது. ஏன்னு சொன்னால் வெளியில் வெளிச்சம் இருக்கிறபடியாக நார்மலாக தெரியுது. ஆனால் ரிமோட் கண்ட்ரோல் சட்டப்படி வேலை செய்யுது. இந்த ரிமோட் கண்ட்ரோல் வேலை செய்யலைன்னு சொன்ன நண்பர்களே, இதை வந்து நம்ம கேமராவை அதாவது மொபைல் ஃபோன் கேமரா ஒன் பண்ணியும் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேடியோவை ஒன் பண்ணியும் வச்சு செக் பண்ணி பார்க்க முடியும். இப்போ வந்து நான் ரேடியோவை ஒன் பண்ணி வச்சு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த 2 பேண்ட் சோனி ரேடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு ஏஎம்மில் வந்து நாம் ஒன் பண்ணிக்கொள்வோம். ஒன் பண்ணிட்டோம் பாருங்கள். இதில் வந்து ஏஎம் பேண்ட் அலைவரிசையில் நான் விட்டுருக்கிறேன். முதலாவது அலைவரிசைக்கு விட்டுருக்கிறேன். இப்போ வந்து நான் லேசாக வந்து சவுண்டை வச்சுக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நம்மளுக்கு ரிமோட் கண்ட்ரோல் வந்து வேலை செய்யுது. இந்த ரிமோட் கண்ட்ரோலில் என்ன பழுதாக இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் இருந்த பேட்டரி கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துருப்பிடிச்சு இந்த மாதிரி கரலாகி பார்த்தீங்கன்னா இந்த பின் வந்து டேமேஜ் ஆகிருந்துருக்கு. அதனால தான் நம்மளுக்கு இந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்து வேலை செய்யலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றி சரி பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா மாற்றி சரி பண்ணியிருக்கிறோம். சட்டப்படி இப்போ வந்து நம்மளுக்கு ரிமோட் கண்ட்ரோல் வந்து வேலை செய்யுது. இந்த மாதிரி நண்பர்களே, நீங்களும் வந்து பழுதாகின ரிமோட் கண்ட்ரோலை வந்து எரியாமலுக்கு எடுத்து வச்சுருந்தீங்க சொன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன பழுது வர்ற நேரம் நீங்களும் இந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோலை வந்து நீங்களே சரி பண்ணிக்கொள்ள முடியும். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.